ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸாக ஃபேட்டி லிவர் இருக்குது. கொஞ்ச நாள் மருந்து சாப்பிட்டேன், அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இருந்தால் போனால் போகிறோன்ற ஒரு இதில் திடீர்னு நேற்று ஒரு பயம் வந்துடுது. என்ன தான் கண்டிஷன் இருக்கா தெரியல நம்ம உடம்புன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் உண்மையான டாக்டர்ஸ்லாம் யூடியூப் வைக்கிறாங்க இல்லையா, அதில் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஃபேட்டி லிவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தேன். 2 டாக்டரோட யூடியூப் பார்த்தேன். அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபேட்டி லிவர்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து அந்த மாவு சத்துள்ள சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றது, ஸ்வீட் சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான்வெஜ் தான் காரணம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. ஃபேட்டி லிவர்னால் கொழுப்பு ஜாஸ்தியான கொழுப்பு வந்து நான்வெஜ்ஜில் இருக்குது. அதனால் அப்படி தான் நம்ம நினைப்போம். எங்கள் வீட்டுக்கார கூட நான்வெஜ் சாப்பிடும்போதெல்லாம் திட்டுவார், சாப்பிடாத எனக்கு உனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்ட்டு. அதனால் டாக்டருங்க சொல்கிறது என்ன, அதெல்லாம் காரணம் இல்லையா. மாவு சத்து அதிகமாக சாப்பிட்றதும் வந்து ஸ்வீட் சாப்பிட்றதுன்னு சொன்னால், நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். மாவு சத்துனா இட்லியில் அதிகமாக இருக்கும். இட்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அதே மாதிரி நம்ம சாதம் இதெல்லாம் ஸ்டார்ச் உள்ள பொருட்கள் இல்லையா, அதனால் அதனால் அதை குறைச்சிட்டிங்கனாவே, முக்கியமாக வந்து நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா இது சுத்தமாகவே ஃபேட்டி லிவர் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை நம்மளே ஒரு அசம்ஷனுக்கு வரக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்றால தான் ஃபேட்டி லிவர் இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு இன்னொன்று சொன்னாங்க அந்த டாக்டரு. ஏன்னா அந்த ஃபேட்டி லிவருக்கு இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்கலன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை இருந்தால் நம்மளே ஒரு முடிவு வராதிங்க. ஒரு உண்மையான டாக்டர்ஸு, உண்மையாக எம்பிபிஎஸ் படித்து அது மேலே எம்டி படித்து உண்மையாக டாக்டருங்க இருக்காங்க பாருங்கள், யூடியூப் போடுறாங்க பாருங்கள், அதை மட்டும் பார்த்து நம்ம பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நம்மளே ஒரு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க ஓரளவுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போகலாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியமும் இல்லை. அதே சமயத்தில் எமர்ஜென்சி இல்லாட்டி எடுத்தோடனே டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நிதானமாக யூடியூப்லாம் பார்த்து கூட தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். நம்ம சொந்தமாக நம்மளே ஒரு இது சாப்பிட்டா இதுக்கு நல்லது இல்லை, அது சாப்பிட்டா அதுக்கு நல்லது நம்மளே கற்பனை பண்ணிக்காமல் டாக்டருங்க சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னமும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு அவேர்னஸ் கோசம் தான் சொன்னேன். ஏன்னா என்னோடய சொந்த அனுபவங்கிறனால